வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனலுங்க. இன்றைக்கி கூழ் வத்தல் போட போகிறோம். கூழ் வத்தலுக்கு பச்சரிசி தாங்க நான் போடுறேன். புழுங்கரிசியை விட பச்சரிசி வெள்ளையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா கரகரன்னு இருக்குங்க. அதனால் பச்சரிசி தான் போடுறேன். ரேஷன் பச்சரிசி. இந்த டம்ளரால் நான் 4 அழாக்கு, மொத்தத்தில் 1 கிலோ அரிசி ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்கேங்க. கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது தோசை மாவு பதத்தில் கரைச்சிக்கணும். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன். தேவையானது உப்பு, கையால் பெருக்க ஒரு பிடி உப்பு. அப்புறம் இந்த டம்ளரால் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி அளந்து அதை வச்சுருக்கேன். அதை கிண்ட போகிற ஏனம் இருக்குது பார்த்துங்க. நான் 12 கிளாஸ் அளந்து வச்சுருக்கேன். அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி நம்ம இதை அடுப்பில் வச்சு தனியாக கொதிக்க வச்சுக்கணும். பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். சில அரிசி தண்ணி ஜாஸ்தி இழுக்கும், சில இது தண்ணி பிடிக்காது. நம்ம ஊற்றும்போது கொஞ்சம் சுடு தண்ணியை மொண்டு வச்சுக்கிட்டு ஊற்ற வேண்டியதாங்க. இந்த அடுப்பில் ஊற்றுறேன். ஊற்றி அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு ஒத்தராக்குன்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா தண்ணி கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஊற்றி நல்லா திராய் விட்டு உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைங்க. அதுக்கப்புறம் பற்ற வச்சு நல்லா விடாமல் கிண்டினீங்கன்னா சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வரும்போது நீங்கள் தட்டை போட்டு மூடி சிம்மில் வச்சு நல்லா புழுங்கி வேகணுங்க. புழுங்கி வெந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கூழ் நொறுங்காமல் இருக்கும், வெடிக்காமல் இருக்கும். இந்த அடுப்பு பற்ற வச்சுட்டேன். தண்ணி சுடுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். இந்த பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கரைச்சி தண்ணி கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி திராவினீங்கன்னா அடி பிடிக்காது. எப்போதுமே சில்வர் பாத்திரத்தில் வச்சு கிண்டாதீங்க. அலுமினிய பாத்திரத்தில் கிண்டிங்கன்னா தான் அடியில் காந்தல் மாதிரி பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதனால் அலுமினிய பாத்திரம், அதுக்கு தகுந்த தட்டை போட்டு நல்லா மூடி விட்டு வேக வச்சுருங்க. அப்போ தான் வத்தல் நீட்டாக நல்லா நொறுங்காமல் இருக்கும். பச்சை அரிசி நொறுங்காது, புழுங்கல் அரிசி ஓரளவுக்கு தூளாக போகுங்க. அதனால் பச்சரிசி தான் பெட்ரு. உங்களுக்கு எது தேவையில்லாமோ அதையே போட்டு அந்த அரிசியை போட்டு வத்தல் போடுங்க. நான் தண்ணி கொதிக்கட்டும், ஊற்றி கிண்டி காட்டுறேங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு உப்பு எடுத்து கொட்டிடலாம். அதே போல் இந்த பச்சை மிளகா விழுதியும் ஒட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலம்பி போட்டுருங்க. அதேபோல் மாவு கரைச்சாது அதையும் எடுத்து ஊற்றி அதுக்கப்புறம் அந்தாண்ட அடுப்பில் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, அதையும் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி அந்த பக்கமாக இருக்கு ஊற்றியாவது பாருங்கள். ஊற்றிட்டு நம்ம கை விடாமல் திராவிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பு எரிஞ்சிட்டே இருந்தேன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க. எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படியே இந்த இழகோள மாவு போடுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கணும். இன்னும் தண்ணி ஊற்றணும். அதுக்கு 1க்கு 5 கணக்கு, நான் 4 தான் வச்சுருக்கேன். வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். அதனால் நல்லா ஏனத்தெல்லாம் அலம்பி ஊற்றிடுங்க. இதால் இது 1 கிலோ கிண்டும். அதனால் 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன். பச்சரிசிங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இழுக்கும். அதனால் நான் 1க்கு 4 ஊற்றிருக்கேன்.
மாவில் ஒரு டம்ளர் அரைச்சிருக்கேன். அது அணியில் 3 டம்ளர் நாம் 12 டம்ளர் போட்டு ஊற்றி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இனிமேல் கை விடாத திராவணுங்க. அந்த அடுப்பில் ஒரு சட்டி தண்ணி போட்டு பாருங்க ரெடி ஆகிடுச்சு. லைட்டான கட்டிகள் விழும். அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டாம். கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் நெரிச்சு அதை கரண்டியாலே நெரிச்சு விட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலை. 1க்கு 5 வைக்கணும்னு நினைக்கிறேன். 5 வச்சா தான் தாங்கும் சில அரிசிக்கு. இது நல்லா பழைய அரிசியாக இருந்தது. தண்ணி ஒரு 1/2 லிட்டரு ஊற்றிக்கிட்டேன். நம்ம தட்டை போட்டு நல்லா புழுங்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் புழுங்கி வேகணும். அப்போ தான் தூளாக போகாது. சரியான வேக்காடு கொடுக்கலன்னா வச்சுங்களேன், வேகலை, கூழ் வேகலை. சில பேர் தண்ணி கம்மியாக வச்சுட்டு கெட்டியாயிடுச்சுன்னு ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆஃப் பண்ணிங்கன்னா வத்தல் அப்படியே தூளாக போயிடும். அதனால் நல்லா புழுங்கி வேகணும். வெந்து போச்சு. இனிமேல் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு திராவணுங்க. அது ஏனத்தில் 2-3 ஏனத்தில் எடுத்து போட்டு ஆற விட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் ஆற விட்டு எடுத்துகிட்டு போய் புழிஞ்சிட வேண்டிதான். இந்த தட்டு போட்டு மூட போகிறேன். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு நடை நம்ம திராவி விட்டுக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே